கோலி போன்ற போதைப்பொருள் பயன்பாட்டால் இளம் தலைமுறையினரின் சந்திக்கும் திறன் முற்றிலுமாக மறைந்து வருகிறது என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். பாதுகாப்பற்ற உணவுப் பொருள் என அறிவித்து அதனை இந்தியா முழுவதும் ஏன் தடை செய்யக்கூடாது என்றும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மத்திய மாநில அரசுகள் தரப்பில் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்திரன் வழங்க கேட்கலாம். சந்திரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். கூலி போன்ற போதைப் பொருட்களால் பயன்பாட்டால் இளம் தலைமுறையின் சிந்திக்கின்றனர் முற்றிலுமாக மறைந்து வருகிறது. நமது குழந்தைகளை நாம் எவ்வாறு பாதுகாக்கப் போகிறோம் என மதுரை அமர்வு நீதிபதி வேதனை தெரிவித்துள்ளார். கூலி உள்ளிட்ட போதைப் பொருட்களை பாதுகாப்பற்ற உணவுப் பொருள் என அறிவித்து அதனை இந்தியா முழுவதும் ஏன் தடை செய்யக்கூடாது என்பது தொடர்பாக மத்திய மாநில அரசு தற்போது உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க என மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கூலி உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் பிற மாநிலங்களில் அனுமதிக்கப்படுகிறது. அத்தகைய பொருட்களை தயாரிக்கும் நிறுவனங்களிலிருந்து ஜிஎஸ்டி வரியை வசூலிக்கப்படுகிறது என நீதிபதி பரீட்சை கூறியுள்ளார். சமீப காலமாக பள்ளி மாணவர் சண்டையிட்டுக் கொள்வது போன்ற சம்பவங்கள் அதிகரிக்க இதுபோன்ற போதைப் பொருட்களின் பயன்பாடு அதிகத்தே காரணம் என நீதிபதி கூறியுள்ளார். போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் பாதிக்கப்படும் மாணவர்களுக்கு குழந்தை உளவியல் அறிந்து கவுன்சிலிங் வழங்குவது, மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது போன்ற எவ்வித நடவடிக்கைகளை எடுக்கலாம் என முடிவு செய்ய வேண்டும். மாணவருடைய கல்வியும் பாதிக்கப்படக்கூடாது என மதுரை அமர்வு கூறியுள்ளது. ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் கோரும் வழக்குகள் நீதிபதி சக்கரவர்த்தி முன்பாக விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இன்று மத்திய மாநில அரசு வழக்கினை அழைத்த நீதிபதி தமிழகத்தில் கூலி பெண் போதைப் பொருளை விற்பனை செய்த வழக்கில் ஜாமீன் கோரி பல வழக்குகள் வருகின்றன. குறிப்பாக பள்ளி மாணவர் இந்த போதைப் பொருள் கடுமையாக இருப்பது தெரிய வருகிறது. தமிழகத்தில் கூலி உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் பிற மாநிலங்களில் அனுமதிக்கப்படுகிறது. அத்தகைய பொருட்களை தயாரிக்கும் நிறுவனங்களிலிருந்து ஜிஎஸ்டி வரியை வசூலிக்கப்படுகிறது. சமீப காலமாக பள்ளி மாணவர் சண்டையிட்டுக் கொள்ளப்பட்ட சம்பவங்கள் அதிகரிக்க இது போன்ற போதைப் பொருட்களே காரணம். எனவே இளம் தலைமுறையை சிந்திக்கும் திறன் முற்றிலுமாக மறைந்து வருகிறது. நமது குழந்தைகளை நாம் எவ்வாறு பாதுகாக்கப் போகிறோம்? கூலி போன்ற போதைப் பொருள் விற்பனை செய்தால் கைது செய்கிறோம். அவர்கள் ஜாமீன் வெளியேறுகின்றனர். பின்னர் வழக்கம் போல் செயல்பட தொடங்கினர். போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் பாதிக்கப்படும் மாணவர்களுக்கு குழந்தை உளவியல் அறிந்து கவுன்சிலிங் வழங்குவது, மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள போன்ற எவ்விதமான நடவடிக்கை எடுக்கலாம் என முடிவு செய்ய வேண்டும். மாணவன் கல்வியும் பாதிக்கப்படக்கூடாது. தமிழகத்தில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் கூலி பெண்ணும் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதாக தெரியும். ஆகவே கூலி உள்ள போதைப் பொருட்கள் உணவுப்பொருள் அறிவித்து அதை தடை செய்ய இந்தியா முழுவதும் தடை செய்ய என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து உரிய உத்தரவு வைப்பதாக கூறிய வழக்கு விசாரணை வரும் 29 ஒத்திவைத்துள்ளார்.